அந்த பேப்பர்ல என்னதான் போட்டுக்கிது மாத்தி மாத்தி படிக்கிறீங்களோ சொல்லுங்களேன். அதுவா ஊழல் பண்ணிட்டாங்களாம். ஊழல் குடிச்சதுலாம் கூட போடுறாங்க பேப்பர்ல. ஊழல் 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 பண்ணிட்டாங்களாம். அந்த அக்காக்கு சத்தமா பேசினாவே கம்மியா தான் கேட்கும். இப்படி பேசினா எப்படி கேட்கும்? அப்ப நீயே சத்தமா சொல்லு. அரசியல்வாதிக பணத்தை ஏமாத்தி ஊழல் பண்ணிட்டாங்களாம். அது தௌலவுண்டா சொல்லிட்டு நீ இவ்வளவு பேச சொல்ற? நான் அது அவளோட சொன்னதான் அவ விவரமா சொன்னான். ஒன்னே வைங்க சொல்லி முடிக்கல, அதுல இன்னொன்னு சொல்ற. அந்த ஒண்ணுதான் நாங்க மாத்தி மாத்தி இவ்வளவு நேரம் சொல்லின்னு இருக்கிறோம். சரி, இன்னொரு வாட்டி புரியுற மாதிரி சொல்லு. அரசியல்வாதிங்க பணத்தை ஏமாத்தி தின்னுட்டானுங்களாம். கைதே அவனுங்க பணத்தை தின்னுக்கிறானுங்க. தின்னதுன்னா இப்படி இல்ல, ஏமாத்தி எடுத்துக்கிட்டானுங்க. இப்படி கொள்ளை அடிக்கிறதே வேலையா வச்சுக்கிறானுங்க. நான் எல்லாம் அரசியல்வாதி ஆனா திருடலாம் மாட்டேன், நேர்மையா இருப்பேன். உன்ன மாதிரிதான் எல்லாரும் சொல்லிட்டு ஓட்டு கட்டு வரானுங்க. சரியா? எவ்வளவு திருடுனாங்க? 3000 கோடி 4000 கோடி. இப்ப பணத்தை திருடுனாங்கன்னு சொன்னா இப்ப கொடி திருட்டாங்கன்னு சொல்ற? கோடி இல்ல, பணத்தை திருடினாங்க. 3000 கோடி 4000 கோடி. 10 ரூபாய் தெரியும், 50 ரூபாய் தெரியும், 100 ரூபாய் தெரியும், 500 ரூபாய் தெரியும், 1000 ரூபாய் தெரியும். அது என்ன 3000 கோடி அப்படின்னா எவ்வளவு அது? இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? கொஞ்சம் விளக்கத்தை போயேன். 1000 நோட்டுனா உன் வீடு ஃபுல்லா எடுக்கலாம் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு. 500 நோட்டுனா உன் வீடு மாதிரி 2 வீடு எடுக்கலாம் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு. 100 நோட்டுனா உன் வீடு மாதிரி 4 வீடு எடுக்கலாம் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு பணம் கொள்ளடிச்சிருக்கானுங்க. அவ்வளவு கொள்ளாச்சு என்ன பண்ணுவானுங்க? கொஞ்சம் இரு, கேட்டுன்னு வந்து சொல்றேன். கேட்கறத கேட்டு வர போறேன். அப்படியே எனக்கும் ஒரு 500 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்துரு. இதுக்கு நான் என்னதான் பதில் சொல்லி புரிய வைக்கிறது? கோடினா உனக்கு தெரியாது, நீ அதை விட்டுரு. யார் விட்டு வந்த? யார விட்டு சொல்ற? ஏமா நீ ஏன் போய் வாங்கிக்க, உன்கிட்ட எங்களால சொல்லி மாறல. சரி சரி, கோவப்படாத. வேற எதனா போட்டுக்குதா பாரு பேப்பர்ல? போட்டிருக்கு, லோன் தராங்களாம். யாரு போய் லோன் போட்டு சொல்ற? நான் லோன் பட சொல்லமா, நான் புரியுற மாதிரி சொல்றேன். கவர்மெண்ட்ல கடன் தராங்களாம். அப்படியா? எங்க தராங்கன்னு பாரு, வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு மனு தரணும். மண்ணுக்கா பணம் கொடுக்குறானுங்க? நீ சொல்றது பாதிதான் போய் சேருது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தா பணம் கடன் தராங்களாம். சரி வா, எழுதி கொடுத்துட்டு வாங்கிடலாம். ஆமாப்பா, நம்மலாம் கூட லோன் வாங்கலாமே. நான் பேசணும் என்ன வாயாசுக்கிறியா? கொஞ்சம் சத்தமா தான் பேசேன். அது ஒண்ணும் இல்ல, சாக்லேட் சாப்பிட்டேன் அதான் வாயாசுச்சேன். ஓஹோ, இங்கேயே பேசிண்டா எப்படி? வா லோன் வாங்க போலாம். வாடி போலாம். வா. நான் ஊரே கிளம்பி ஒன்னா வந்திருக்கு. என்னம்மா, என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? நீ அழகா இருக்கணும், உன்னை பாக்குறதுக்கு தான். நான் பிறந்தது அழகு, இதுல இன்னைக்கே பார்க்க வந்தீங்க? பேச்ச பாத்தியா? லோன் தராங்க நாங்க, அது விஷயமா தான் இங்க வந்தோம். லோன்னா தான் வருவீங்களா? சரி, யாருக்கு என்ன லோன் வேணும்? பியூட்டி பார்லருக்கு போறதுக்கு லோன் வேணும் சார். எனக்கு புடவை எடுக்க லோன் வேணும். ஏன் ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணது கூட லோன் கேளுங்களா? அது கூட லோன் தரீங்களா? கொடுத்தா அது கூட வாங்கிப்பீங்க. எதுக்கு லோன் வேணும் தெளிவா சொல்லுங்க. ஏமா நீ தானே ஆபீசர், எதுக்கு லோன் தரேன்னு நீங்க தான் சொல்லணும். சொல்றேன். விவசாய கடன், கல்வி கடன், இது மாதிரி தொழில் தொடங்க கடன், மகளிர் முன்னேற்றத்துக்கான கடன், இந்த கடன் தான் கொடுப்பாங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டு எவ்வளவு வருதா கொடு. மளிகை கடையா இல்ல ரேஷன் நினைச்சியா நீ? லோன் லோன் அது தெரிஞ்சுதான் கேக்குறோம். நீங்க சொன்ன அந்த 4 லோனையும் 4 பேருக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுங்க. ஏமா, ஏதோ பந்தியில ஸ்வீட் வச்சுட்டு பொரியல் வச்சுட்டு காரம் வச்சுட்டு போற மாதிரி 4 பேருக்கும் 4த்தையும் கொடுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு லோன் தான் எலிஜிபிள். இங்கிலீஷ்ல சொன்னீங்களா? அந்த லோனே போட்டு கொடுத்துருங்க எனக்கு. உனக்கு விவரமே இல்லையா? அவர் தான் ஃபுல்லுன்னாரு அந்த லோனை. நான் இங்கிலீஷ்ல சொன்னது அந்த அம்மா லோனு, நாங்க அத ஃபுல்லுன்னு வேற நான் சொன்னேன். எப்போ சொன்னேன்? சார் நீங்க தான் எலிஜி ஃபுல்லுன்னீங்களே. ரொம்ப கஷ்டமா? ஃபுல்லு ஆஃப்னு எலிஜிபிள். அது லோன் பேர் கிடையாது. அந்த அம்மாலாவது படிக்கல சொன்னாங்க, நான் ஏத்துக்கினேன். அதை திருத்துற மாதிரி அதுதான் ஃபுல் ஆயிடுச்சு. என்னமோ நக்கீரர் பரம்பரை மாதிரி பேசுற. இப்ப உங்களுக்கு நான் சொன்ன அந்த 4 லோன் கிடைக்கும், எலிஜிபிள் கிடையாது. இப்ப வந்து கிடைக்கும், தருவாங்க, தரப்படும். அதுல என்ன லோன் வேணுமோ கேளுங்க. சார் அப்ப எனக்கு எஜுகேஷன் லோன் கொடுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சாய் கிரேஸ் புஷ்பராணி. இவ்வளவு தவ பேரு. சரி, அப்பா பேரு? ஸ்டீபன் தன்ராஜ். எவ்வளவு படிக்கல, இவங்க அப்பாவும் படிக்கல, இவளுக்கு மட்டும் எப்படி படிப்பு லோன் எல்லாம் கொடுப்பீங்க? ஏமா, படிக்க லோன் வாங்கினா படிச்சிருக்கணும்ன்றது இல்ல. சரி, எனக்கு விவசாய லோன் கொடுங்க. தரேன். என்ன பயிர் வைக்க போற?
பயிர் நிலத்துல தானே வைக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, நிலத்துல தான்மா வைக்கணும். எனக்கு நிலமே நான் வைக்கிறேன். ஏமா விவசாயி கடன் கேட்ட, நிலம் இல்லாம எப்படி கேட்ட? அவங்க படிக்கவே இல்ல, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறீங்கல்ல, என்ன மட்டும் கேக்குற? ஏமா எனக்கு எத்தனையோ ஊருக்கு டிரான்ஸ்பர் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாமேன்னு இந்த ஊருக்கு வாங்கி வந்தேன். இப்ப ஏன்டா வாங்கி வந்தேன்னு எனக்கு தோணுது. ரிசைன்மெண்ட் தான் போனேன் நானு. போறீங்க, எங்க லோன் குடுத்துட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இறக்கம்ன்றதே இல்லையா? சரி, உனக்கு என்ன லோன் வேணும் சொல்லு. பிசினஸ் லோன் கொடுங்க. என்ன பிசினஸ் பண்ண போற அதை தெளிவா சொல்லு. சார், அது கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா பேர்லாம் கேட்கவே இல்லை நீங்க. ஏம்பா ஒழுங்கா வேலை செய்யறதே இல்லையா? நீ ஏதாம உட்காந்து எப்படி லோன் கொடுப்பீங்க? எல்லாம் உன்னால வர்றது. எதுக்கே கேட்டு எழுத தெரியும், நடுவுல பூந்து நீ குழப்பி விட்ட. அந்தமா நீ ஒழுங்கா வேலை செய்யறான்னு கேக்குற அளவுக்கு ஆயிப்போச்சு. சரி, பேரு அப்பா பேர் சொல்லு. பேரு மகாலட்சுமி, அப்பா பேரு ரவி. ஏங்க அது ஏன் பேரு, எங்க அப்பா பேருங்க அது. எது உன் பேரும் உங்க அப்பா பேருமா? ஏமா அவங்க பேரு அவங்க அப்பா பேரு நீ ஏமா சொல்ற? அவங்கதான் கடைசியா லோன் கேட்டாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். ஏமா உங்க லோனுக்கு உங்க பேரு உங்க அப்பா பேரு உங்க முகவரி உங்க டீட்டெயில் கொடுங்க. யார் யாரு கேட்கறனோ அவங்க மட்டும் கொடுங்க. பக்கத்தால் பேர்லாம் தராதீங்க. சரி, வந்ததுல இருந்து 3 பேரு கேட்ட, என்ன மட்டும் கேட்கவே இல்ல. கேட்கலமா, சாரி. காலில் ஊதுதான் வச்சுக்கோ. உனக்கு லோன் வேணும். எந்த லோன்ல அதிகமா காசு தராங்களோ அந்த லோன் கொடுங்க எனக்கு. எந்த பொருள் விலை கம்மியா இருக்கோ 2 கிலோ போடுங்கன்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. எந்த லோன் வாங்குற நீ டிசைட் பண்ணும். திருப்பி கட்டணும்ல. திருப்பி கட்டணுமா? திருப்பி கட்டணுமாவா? ஏமா இது உனக்கு அனாமுத்தா கொடுக்குதுல, இனாம் கிடையாது. கடன் கடன், அததான் இங்கிலீஷ்ல லோன்ன்றோம். உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கவர்மெண்ட்னா குல்லா போட்டுனா போவோம். உனக்கு கோடி தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கான தனுஷ் கோடியா புண்ணிய கோடியா, எந்த கோடி கேக்குற? அவங்க இல்ல. நீ சொல்லு, பேப்பர்ல போட்டு அந்த கோடி சொல்லு. என்னதுமா பேப்பர்ல போட்டுருக்காங்க? என்னது அது? 3000 கோடி 4000 கோடி பேப்பர்ல போட்டுருந்துச்சுன்னா அததான் சொல்றாங்க. பேப்பர்ல படிச்சது அது பெரிய ஆளுங்க விஷயம். அது பல கோடி. உங்களுக்கெல்லாம் 50, 100, 1000, 2000 அதிகபட்சமே அவ்வளவுதான் தெரியும். கோடியை பத்தி பேசுறீங்க? ஆமா சார், நாங்க தெரியாம பேசிட்டோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருப்பி கட்ட சொன்னீங்களா லோனை? என்ன பணம் வாங்கினா உங்க நைனா விட்டு கூப்பிட்டா? அவ சொன்னது என்ன தெரியுமா? அரசியல்வாதி 3000 கோடி 4000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்களாம், அந்த பேப்பர்ல போட்டிருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. வந்த வேலையை மட்டும் பாருங்க. காலைல பேப்பர் படிச்சேன், அதை படிச்சேன், இதை படிச்சேன், அதை பார்த்தேன். அதெல்லாம் இங்க பேசாதீங்க. எங்க பணத்தை அவங்க தூக்கின்னு போறாங்க, அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. 3000 கோடி 4000 கோடி நாங்க மட்டும் வாங்கின பணத்தை உங்களுக்கு திருப்பி காட்டினா அதுக்கு எங்களை கேள்வி கேட்பீங்க. அவங்க வந்து அது வழக்கெல்லாம் தொடர்ந்து அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. உங்க லோன் வரைக்கும் நீங்க பேசுங்க. பணத்தை கொடுங்க, நாங்களும் கோர்ட்ல வந்து இல்லன்னு காட்டுறோம். அப்ப மொத்தத்துல திருப்பி கட்டுற ஐடியா உங்க யாருக்குமே இல்ல. 5 வருஷம் ஆனா தானா பணம் கட்டிடுவாங்க. கட்டிடுவாங்களா? நீ வாங்கின பணத்தை யாரு கட்டுவா? ஆட்சிக்கு வரவங்க விவசாய கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோன் தள்ளுபடின்னு எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓஹோ, அந்த நம்பிக்கையில் தான் நீங்க எல்லாம் பணம் கேக்குறீங்களா? அரசு பணம் வாங்குறது திருப்பி கட்டினால்தான் அடுத்து எஜுகேஷன் படிக்கும் மாணவர்களுக்கு, அடுத்து விவசாயிக்கு, அடுத்து தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் கொடுக்க முடியும். இந்த அறிவு உங்களுக்கு இல்லையா? சார், நாங்களாவது விவசாயிங்க, பணம் கட்ட முடியல, அதனால அரசு தள்ளுபடி பண்ணுது. ஆனா கோடி கோடியா பணத்தை தூக்கிட்டு போறாங்களே, அவங்கள என்ன பண்றீங்க? அது பெரிய விவகாரமா, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்படின்னு சொல்லிதான் அந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டுறீங்க நீங்க. நான் வளர்த்து விடலம்மா, அது மாதிரி அவங்களா வளர்ந்துட்டாங்க. மக்களை தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்மள மாதிரி ஏழைங்க கூட ஏதோ இல்லாத குறைக்கு லோன் வாங்குறாங்க, முடிஞ்ச வரைக்கும் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் தள்ளுபடி ஆகுது அப்படின்னா கூட ஏதாவது கடன் வாங்கி கட்டணும்னாவது நினைக்கிறாங்க. இந்த ஊழல் பெருச்சாளிகள் இருக்காங்க, கடன் அதிக அளவுல வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏழை விவசாயியும் ஏழை மக்கள்கிட்டயும் பணம் கொடுத்துட்டு அவங்கள கழுத்து நெரிச்சா எப்படிங்க? இன்னொன்னு உங்க மனசுலாம் என்ன தோணுது? ஆட்சிக்கு வரவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க, உங்களை யார் அது மாதிரி தள்ளுபடி பண்ணி 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 தள்ளுபடி ஆயிடும்ல அப்படின்றதுனாலேயே கட்டமான்றாங்க. நீங்க எல்லாத்தையும் கட்டினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தருவேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. அதை விட்டு தள்ளுபடி பண்ணுவோம்னா கட்டவன் என்ன பண்றான்? ஐயோ, நான் பாதி பணம் கட்டனே,
அவன் முழுசா கட்டாம தள்ளுபடி ஆயிடுச்சேன்னு அவங்களுக்குள்ள நானும் கட்ட மாட்டேன்னு போறாங்க. அதனால எதுக்கு லோன் தரணும், ஏன் லோன் தரணும், ஏன் தள்ளுபடி பண்ணணும்னு யோசிக்கணும். இன்னொரு யார் தூக்கின்னு போறா, எந்த பணத்தை தூக்கின்னு போறாங்க, அவங்களை தூக்கி ஜெயில போடணும். அப்படி போட்டாதான் இதெல்லாம் சரிப்படுத்த முடியும். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த பேப்பர்ல வந்த மாதிரியே நாளைக்கும் ஊழல் பண்றாங்கன்னு பேப்பர்ல வந்துச்சுன்னா நாளைக்கும் வந்து நாங்க லோனு கேட்போம். நீ குடுக்கலன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்போம். வாங்கடி போலாம் எல்லாரும். என்னங்க யாரோ பண்ற தப்புக்கு எங்களை மாதிரி ஒரு ஆபீஸ்ல உட்காந்து அடிப்பேன்றீங்க, அநியாயமா இருக்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், இந்த ஊர்ல நான் குப்பை போட முடியாதுங்க.